ஒரு அறியாத பிள்ளை வந்தாருங்க. அவருக்கு வந்து ஒரு 32 வயசு இருக்குங்க அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் கல்யாணம் ஆச்சு. ஆனால் கல்யாணம் ஆனது வந்து தன்னுடைய தாய்மாமன், அதாவது தாய்மாமன் பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர். கல்யாணம் பண்ணின பிறகும் அவர் வந்து டல்லாகவே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்தார். "அம்மா எனக்கு ஏதாவது சொல்லுங்கள்." "என்னப்பா இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, நல்லா இருக்கணும், புது மாப்பிள்ளை மாதிரி, என்ன இப்படி இருக்கீங்க நீங்கள்?" அப்படின்னு. "இல்லைம்மா, எங்கள் மாமா பொண்ணுக்கு அதுக்கு முன்னே யாரு கூடயோ தொடர்பு இருந்திருக்கு. சரி நான் ஆனால் கல்யாணம் ஆன பிறகு சரியாயிடும்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கம்மா. சரி ஆனால் இப்பயும் பேசிக்கிட்டே இருக்கா. நான் என்ன பண்ணுறது? எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறா. குடும்பம்னு கவனிக்க மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலம்மான்னு. சரி நீங்கள் அவங்கக்கிட்டே பேசுங்க. ஒன்று கூட வாழ தந்தா கூட இருந்து வாழ சொல்லுங்கள். இல்லை அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உட்கார வச்சு பேசுங்க நீங்கள். இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னா. அப்படி பேசினாலும் இருந்தால் இருந்துட்டு போட்டப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. எனக்குன்னு சமைச்சு வைக்க மாட்டேங்கிறா. எதுவுமே ஒரு மனைவின்ற ஸ்தானத்தில் எதுவுமே நடந்துக்கிட்டு மாட்டேங்கிறா. என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த அந்த ஜென்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போதே அழ ஆரம்பிக்கிறாரு. சொன்னேன், இல்லை இல்லைப்பா அழாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னா. இல்லைம்மா டெய்லியுமே ஃபோன் பேசுகிறா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. சரிம்மா, இப்போது அவகிட்ட தனியாக உட்காந்து ஒன்று உனக்கு அது பிடிச்சிருந்தா டைவர்ஸ் பண்ணிக்கலாம், நீ அவரே போய் கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை அப்படின்னா என்னோடைய வாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசுகிறது தானே அப்படின்னா. அது எது கேட்டாலும் நான் என் ஃப்ரெண்டு கூட பேசுகிறேன், என் ஃப்ரெண்டு கூட பேசுகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாளே தவிர மற்றபடி இப்படி ஒரு விஷயத்தையே அவள் சொல்ல மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு போயிடுச்சிங்க. ஏன்னா அதுக்கு என்ன ரிசல்ட்டு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஒன்று வந்து அந்த பெண் வந்து இவரோட வாழணும் அப்படின்னா கம்முன்னு அதை மறந்துட்டு வாழ ஆரம்பிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று டைவர்ஸ் வாங்கிட்டு அவனோடையாவது வாழ ஆரம்பிக்கணும். அப்படி இல்லையா பேரண்ட்ஸுங்களே ஆல்ரெடி ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்னா கம்முன்னு அவங்களாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்ருக்கணும். இப்போ பாருங்கள், அவங்க ஒதுங்கியாச்சு, யார் பெற்றவங்களும் ஒதுக்கிட்டாங்க. இப்போ கஷ்டப்படுறது யாருன்னா அந்த பெண் கஷ்டப்பட்டுங்களா. அதாவது அவனை மறக்க விடாமல் அவனோடயே இன்னும் இருக்கா. இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு தெரிஞ்சும் தான் பொண்டாட்டி வச்சு வாழ முடியலையே. அதாவது பெற்றவங்களுடைய ப்ரெஷரில், அவங்களுடைய ப்ரெஷரில் கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதனாலங்க நீங்கள் பெற்றவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் அந்த காலத்தை நோக்கி இன்னும் நீங்கள் அதை பயணிச்சுக்கிட்டு வரீங்க. தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து செல்ஃபோனோ இல்லை அந்த மாதிரி மீடியாக்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த கருவிகளும் எந்த சாதனங்களும் அந்த காலத்தில் கிடையாது. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. வீடியோ காலில் பேசிக்கலாம், செல்ஃபோன் வசதிகள் இருக்குது, எல்லா வசதிகளுமே இப்போ இருக்குது. அதனால் முன்னே இருந்த கல்ச்சர் மாதிரியே இப்போ இருக்கும். அதனால் மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். தயவுசெய்து அந்த எஃபர்ட்டை தயவுசெய்து போடவே போடாதீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் தப்பிச்சிடுறீங்க, ஆனால் மாட்டிக்கிறது 2 பேரும் தான். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் மாட்டிக்கிறாங்க. அதனால் ஒரு காலம் சரிங்க, பொண்ணுக்கு யாராவது பிடிச்சிருக்கா முடிஞ்ச வரைக்கும் விசாரித்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்காக இன்னொரு பிள்ளையுடைய லைஃப்பை வந்து தயவுசெய்து கெடுக்காதீங்க. பெண்ணுடைய லைஃப் எப்படி கெடுக்கக்கூடாது அதே மாதிரி தாங்க பிள்ளையுடைய லைஃப்பும். ஒரு நாளும் அந்த ஆண் பிள்ளையுடைய லைஃப்பை கெடுக்காதீங்க. அதனால் கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் விசாரிங்க. இருக்குது ஆமாம் அப்படின்னா அடுத்த கட்டத்தை நகர்த்துங்க. இல்லை அவனை பற்றி நல்ல விஷயமா இருக்குது, நல்ல பிள்ளையாக இருக்காங்க அப்படின்னா அதுக்குரிய ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கும். வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போய் கோர்ட் வரைக்கும் போய் இவ்வளோ பிரச்சனை நடக்கிறத விட அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்களை பேசி அதுக்கு என்ன தேவையோ அதுக்குரியதை நிறைவேற்றி வைங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க.